கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் ராஜா அவர்கள் ஒரு முருகன் மலையை மீட்க போறன்ற மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படத்துல பார்த்தோம்னா பல தரப்பட்ட கருத்துக்கள் கூட சொல்லியிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா சர்ச்சு நிலங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி மசூதிகள், பள்ளிவாசல் நிலங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இந்துக்களுடைய கோவில்கள் யார்கிட்ட இருக்குன்ற மாதிரியான பல கேள்விகள் கூட எழுப்பியிருக்காரு. இது சம்பந்தமா நம்மளிடம் பேசுவதற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்போம். அவங்க ராஜா அவர்கள் சர்ச்சு, மசூதி, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கோவில் பத்தி பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவர்களுக்கு பிழைப்பை கோயிலை வைத்து பாரதியாரே சொல்றாரு, உண்டு கொளுத்த சாதி பார்ப்பு அப்படின்னு சொல்றாரு. 1000 தெய்வங்கள் உண்டென்று அலையும் அறிவிலிகால் அப்படின்னு பாரதியார் சொல்றார். ஆனா கோயிலை மையமாக வைத்து பிழைப்பு நடத்துகிற, ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு கூட்டம் தான் பார்ப்பன கூட்டம். கைபர் போல் கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்து எங்கெல்லாம் புல்வெளி இருக்கோ அங்கெல்லாம் தேடி வந்த கூட்டம், மாமிசத்தை உண்ட கூட்டம், சோபாவானம் சுரபானம் சாப்பிட்ட கூட்டம், வேற வியாபாரம் பண்ண கூட்டம், அப்படி வந்த கூட்டம். சர்ச்சு என்பது நான் சொல்றது சில எரிச்சலா இருக்கேன். எங்களுக்கு எரிச்சலா இருக்க புதன் சிலது விளக்கத்தோட சில எங்க கோபத்தோட அந்த வார்த்தையில போடுறோம். நான் நாகரிகமா பேசலாம். அநாகரிகமானவங்கிட்ட அநாகரிகமா தானே பேசணும். அநாகரிகமானவர்கள் RSS காரர்கள், பாஜக காரன், இந்து முன்னணிக்காரன், விஸ்வ இந்து பரிசன், இந்த பிஜேபி காரன், கடவுள் பேரை சொல்லி பிழைப்பு நடத்துகிற ஈனர் கூட்டம், எத்தர் கூட்டம், பித்தர் கூட்டம். அதனால ஏதோ ஒரு படம் எடுத்திருக்கானா, ஏன்னா டேய் நீ படம் எடுத்து ஓடவா, படம்லாம் ஓடுமாடா ராஜா? நடக்காதுடா ராஜா, இது நடக்காது. இங்க தமிழ்நாடு, இது பெரியார் மண். இவரு அருவாளை தூக்கி வெட்டுறானா? ஏண்டா மணி அடிக்கிற உனக்கே இருந்தா பிறக்கும் போதே வாளோடும் அருவாளோட பிறந்த கூட்டம்டா திராவிட கூட்டம், தமிழர் கூட்டம். அவர் என்ன பெருசா புதுசா சொல்றாரு? சர்ச்சுக்காரனுக்கே சொந்தம், கிறிஸ்தவனுக்கு சொந்தம், மசூதி வணங்குற இஸ்லாமிய சொந்தம். ஏண்டா கோயில் மட்டும் இந்துக்களுக்கு சொந்தம்ன்ற? இந்து பாப்பா நீ எங்கேயாவது கோயில் கட்டிருக்கடா? இந்தியாவிலேயே பாப்பாங்க ஒரு செங்கல் எடுத்து காசுக்கு விளக்கி வாங்கி மணல் வாங்கி கோயில் கட்டிருக்கானா? கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மன்னர்கள் அவருடைய அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அவங்க மக்களுடைய வரி பணத்துல கோயில் கட்டினாங்க. இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னா பாண்டிய மன்னர்கள், அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இடம் அரசாங்க இடம், மதுரை மக்கள் இடம், அந்த அரச எல்லைக்கு உட்பட்ட இடம். அந்த அரசு இடத்துல கோயில் கட்டி நிர்வகித்தாங்க. ராஜராஜ சோழன் கட்டியிருக்காருன்னா, பெரிய கோயில் கட்டியிருக்காங்கன்னா அது ராஜராஜ சோழனுக்கு கட்டுப்பட்டது. திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குன்னா பாண்டிய மன்னர்களுக்கு கட்டுப்பட்டது. ராமேஸ்வரம் கோயில் இருக்குன்னு சொன்னா அது சேதுபதி மன்னர்கள் கட்டியது. இப்படி அந்த மன்னர்கள் அரசாங்க இடத்துல பொதுமக்கள்கிட்டயே வசூல் பண்ணி பொதுமக்களுடைய கருவூலத்துல அந்த கோயில் கட்டப்பட்டது. அப்ப அது யாருக்கு சொந்தம்? அந்த ராஜா எல்லைக்கு உட்பட்டது உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா கோயில் கட்டினது நம்ம பாட்டன் பாண்டியன், ராஜராஜ சோழன், சேரன், சேதுபதி பூரா நம்ம பாட்டன் போட்டு நம்ம அரசாங்க இடத்துல, அரசர்கள் இடத்துல மக்களை வச்சு கோயில் கட்டினான். ஆனா கோயில் கட்டின மக்களையோ கோயில் கட்டுடைய மன்னரவோ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கருவறைக்குள் நுழையக்கூடாது, நீ தீண்டத்தகாத ஜாதி, இறைவனுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு உனக்கு பிறப்பால் இழிந்தவன். கோயிலை கட்டினது நம்ம, குளத்தை கட்டினது நம்ம, கருவறையை கட்டினது நம்ம. அதுக்குதான் கும்பாபிஷேகம் நடத்துறேன். எது கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு கேட்டா, அந்த கல் எடுத்துட்டு போனவே நம்ம பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். நம்ம கைப்பட்டு அந்த கல்லெல்லாம் தொட்டு தான் கட்டினோமா. அதனால பால் அபிஷேகம் பண்ணி கங்கில நீரை கொண்டு வந்து இவன் கும்பாபிஷேகம் பண்றேன். கரகப்பிரசு எதுக்கு நடத்துறேன்? அவனை வச்சு கூப்பிடுறாங்க முட்டாப்பைய. சூத்திரர்கள் கட்டின இறைவனால் தொடக்கூடாத ஜாதிக்காரன் அவன் கட்டின இந்த வீட்டை நான் இறைவனால் படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்த பிறப்புக்காரன், இறைவன் நெத்தில பிறந்தவன்,
நீங்களாம் இறைவனுடைய அழுக்குக்கு பிறந்தவங்க. நீங்க அழுக்குக்கு பிறந்தீங்க, நீ இந்த வீடை சுத்தமாகணும்னு கூப்பிட்டுருக்கீங்க. நான் உயர்ந்தவன், பிறப்பால் உயர்ந்தவன், அதனால என்னை நீ கூப்பிட்டுருக்க. நான் வந்து உன் வீட்டை கண்டவெல்லாம் உன் வீட்டை தொட்டு கட்டினேன். கண்ட இறைவனால் படைக்கப்பட்டதில் இருக்கக்கூடிய சத்திரியன், சூத்திரன், வைசியன் இவங்கெல்லாம் வந்து இந்த வீட்டை தொட்டு தீட்டாக்கிட்டாங்க. இப்போ நான் பட்டதுனால, நான் கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால, நான் இந்த வீட்டுக்கு கிரயாபிஷேகம் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இந்த வீட்டை இன்றிலிருந்து சுத்தமாக அனுபவித்து கொடுடா அப்படின்னு இந்த சூத்திர போயிட்டு இந்த வீட்டை கொடுக்குறேன்ட்டு போகிறேன். இதை தமிழில் சொல்ல மாட்டேன், தமிழில் சொன்னால் வழக்கமாக இருப்பீங்க. ஆனால் இது மட்டும் கொடுங்கன்னு கேட்பேன், துட்டு. அது மட்டும் என்ன கேட்குறேன், அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கேன், காணிக்கையே அதை சொல்லுவாங்க. அதை மட்டும் காணிக்க கொடுண்டுவேன். ஆனால் துட்டு வாங்குவேன். துட்டு எல்லா ஜாதிக்காரன் பட்டு தானே வருது, அது மட்டும் தீட்டு இல்லை. உலகத்திலேயே இந்தியாவில் கண்டுபிடிச்ச எல்லாம் தீட்டு. தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, ஆனால் துட்டு தீட்டு இல்லை பாப்பானுக்கு. அதை மட்டும் வாங்கிடுவேன். அதனால இப்போ என்ன, இந்த கோயிலை வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் தான் முற்போக்கு, தமிழ்நாட்டில் எப்பயும் முற்போக்கு சிந்தனையாளர். ஏன் திருப்பூரங்குன்ற மலைப்பக்கம் நீ வந்துட்டு திரும்ப முடியாதுன்னு சொல்றேன் யாரு? பசுமன் பாண்டி யாரு? நீ சொல்ற இந்து தானே, தமிழன் தானே, திராவிடன் தானே? இது மாதிரி வடக்க சொல்ல மாட்டேன். இங்க சிந்திப்போம், ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி வைப்போம். அதனாலதான் பனகலரசர் நீதி கட்சி காலத்துல இந்து சமய அறநிலையத்துறையை உருவாக்கி அன்னைக்கு அரசர்கள் அரசாங்க இடத்துல கட்டின கோயில் இப்ப அரசாங்கம் ஆயிடுச்சு. இது அரசாங்க சொந்தமான கோயில். பாப்பா உள்ள போய் உட்காந்துக்கிட்டான், நம்மளை கட்ட விட்டுட்டான், குளத்தை கட்ட விட்டுட்டான், சுத்தி அக்கரகாரம் வச்சுக்கிட்டான் அவன் குடியிருக்கிறதுக்கு. ஆனா குண்டிகாட்டி மானியம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மானியத்தை அவனை கொடுத்து மன்னர்களை அப்புறம் ஏமாற்றி மன்னர்களுக்கு வெள்ளைத்தோல் வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக காவிரி படுகையில், வெள்ளை தாமிரபரணி படுகையில், வைகை படுகையில் பார்த்தீங்கன்னா ஆற்றோடு இருக்கக்கூடிய நிலங்கள் பூரா இந்த குண்டுகாட்டி மானியம். நான் தமிழில் சப்பரா சொல்லலை, இதிலே சிட்டாடங்களே இருக்கும். அவங்க எல்லாம் முப்போக விளையக்கூடிய காவிரி பகுதியெல்லாம் பார்ப்பனர்களுக்கு போனது காரணம் மன்னர்களுக்கு வெள்ளைத்தோல் வியாபாரம் செய்து எச்ராஜா கூட்டம். இந்த எச்ராஜாவுக்கு தொழில் என்ன, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வம்சத்துக்கு, உங்கள் பாரம்பரியத்துக்கு இதெல்லாம் செஞ்சு கோயில்களை போய் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராம் சட்டம் கொண்டு வந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆகம விதிகளுக்கு நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது. ரோட்டில் இருக்கிற கல்கத்தா காளியம்மை, மாரியாத்தா, பேயாத்தா, பாண்டி, முனியாண்டி இந்த ரோட்டில் ஆட்டம் போடுறதுக்கு நீ போய்க்க, உனக்கு தான் சாமி இறங்கிட்ட ஆட்டம் போடுது, அங்கே வசூல் பண்ணிக்க, அங்கே 2 ரூபா 1 ரூபாயா போடுங்க. பெரிய பெரிய கோயில் இருக்கு பாருங்க, பழனி முருகன் கோயில், திருப்பரங்குன்றம் கோயில், திருச்செந்தூர் கோயில், திருத்தணி கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பதியில் உண்டியல் வசூல் பெரிய பெரிய ரூபாயா விழுகுது, நகையா விழுது பாருங்க. இது ஆகம விதி. ஆகம விதினா என்னடா ராஜா? அதனால அவங்க ஆட்டையை போட்டதை நிறுத்தினது தான் இந்து சமய அறநிலையத்துறை. இப்போ என்ன கோஷம் வைக்கிற ராஜா, சர்ச்சுக்காரன் எங்கேயாவது அரசாங்க இடத்துல பெரும்போக்கு இடத்துல சர்ச்சு கட்டிருக்கானா சொல்லு? மசூதியை தர்காவை எங்கேயாவது பெரும்போக்கு இடத்துல கட்டிருக்கானா? அவன் சொந்தமான இடத்துல கட்டுறான். அவனை போய் நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? உள்ளூர் இந்துக்கள் கோயில்லாம் இந்துக்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களாங்க சார்? உள்ளூர் இந்துக்கள் பெரும்பான்மையான கோயிலுக்கு அரசாங்கம் கட்டினது, அரசர்கள் கட்டினது அரசாங்கம் பார்க்குது. நீ வந்து மன்னர்களுக்கு வெள்ளைத்தோல் வியாபாரம் பண்ணி அங்கே ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க கோயில் நிர்வாகம்னு எப்படி சிதம்பரம் நடராஜா கோயில் ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க, அங்கே இருக்காங்க இல்லை, அவன் ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி ஆட்டையை போடலான்னு பார்க்குற எல்லா கோயிலையும் விட மாட்டான். நீ என்ன சொல்ற, கோஷம் போடுற? இந்து அறநிலையத்துறையே வெளியேறு, கோயிலை எங்ககிட்ட ஒப்படைக்க. உங்ககிட்ட யார்கிட்ட ஒப்படைக்க? உங்ககிட்ட எப்படி ஒப்படைக்கல? இது நீங்க சொல்றதுல வந்து பார்த்தோம்னா மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மத்தியிலேருந்து அந்த குரல்லாம் வருதுல்ல, விவரம் இல்லாமல் சொல்றேன். சில பேர் கேட்பேன், இந்த திமுக திராவிட இயக்கத்தை எங்களை சாதியா பிரிச்சிச்சு. சாதியா பிரிக்கல, உன்னை பிரித்து வச்சிருந்தேன். தெருவுக்குள்ளே வரக்கூடாத ஜாதி, அந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாத ஜாதி, படிக்கக்கூடாத ஜாதி, உனக்கு படிப்புரிமை கல்வி உரிமையும் ஜாதியை கேட்டு கொடுத்து உன்னை அவன் அளவுக்கு உயர். இன்னைக்கு வரைக்கும் 78 வருஷம் ஆச்சு. இந்த பிரமலை கல்லூர் சமூகம் எவ்வளோ பெரிய சமூகம், ஒரு நீதிபதி வந்திருக்காங்களா, அது குரல் கொடுக்க மாட்டேன். முருகன் கோயிலுக்கு நாங்கள் சிக்கத்திருப்பள்ளிக்கு போவோம், தாடி பேடி வச்சு படிப்பு. அங்கே போய் ஒரு ஆக போகுது. இந்த சமுதாயத்தில் 78 வருஷம் ஆச்சுரா, ஒரு நீதிபதிக்கு வர முடியலடா. அதுக்கு தானே திராவிட மாடல் போராடுது. அதுக்கு போராட மாட்டேன். அப்படி திசை திருப்புற வேலை. இந்து கோயில் இந்துக்கு என்ன இந்துடா? யாரை சொல்ற இந்துன்னா? பாப்பான் தான் இந்து. நீ எல்லாம் பாப்பானுக்கு
சேவை செய்ய வந்த வைப்பாட்டி மகன் தான் மனு தர்மத்தில் சொல்லியிருக்கிறான். நீங்க அதை கட் பண்ணாதீங்க, நான் சொல்லல. மனு தர்மத்தில் வைப்பாட்டி மகன் தான் சூத்திரன், பஞ்சமன் எல்லாத்தையும் சொல்றான். அவனுக்கு சேவகம் செய்ய வந்தவன்றான். இதுக்காக போய் கோஷம் போடுறது? முருகனை எப்படி சுப்பிரமணியம் ஆக்குன? முருகன் வந்து பரிபாடல்ல திருமுருகாற்றுப்படையில அவரு அசைவம் சாப்பிட்டுருக்காரு, அசைவ விருந்து படைச்சிருக்கோம். முருகனுக்கு சேவல் நேர்த்திக்கடன் நேர்ந்திருக்கோம். நம்ம தொப்புள் குடியுறவுகள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் யார் அந்நியனா? நம்ம உறவினர். இவருடைய கொடுமை, மத கொடுமை தாங்க முடியாம பிள்ளைகளை படிக்க கூடாதுன்னா, விதவை திருமணம் செய்யக்கூடாதுன்னா, பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகக்கூடாதுன்னா, கடல் தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னா, இதெல்லாம் இந்து மனு தர்மத்தில் சொன்ன ராஜா கூட்டம், எச் ராஜா கூட்டம். அவன் மக்களை பிளவுபடுத்துறதுக்காக மீண்டு வர்றான். அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல கட்டப்பட்டதா இந்துக்கள் கோயில். அது எங்கேயும் போல அதை நிர்வகிச்சுட்டு இருக்கிறோம். அதனால அவருடைய திரிவுவாதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நன்றி சார்.